ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். கூல் சுரேஷும் தினேஷும் இப்போ என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னா, ஜோவிகாவோட கேம்ப் பிளானே மாறிடுச்சு அப்படின்னு தினேஷ் சொல்கிறாரு. ஆனால் கூல் சுரேஷ் சொல்கிறாரு, அவள் வந்துட்டு அந்த கேங்கில் போய் ஸ்டிக்காக ஒட்டிகிட்டு இருக்கா, அதை விட்டு வெளியிலேயே வரமாட்டேங்கிறா. அவள் கமல் சார் அவ்வளோ தூரம் கழுவி கழுவி ஊற்றியும் ஆனால் அதை புரிஞ்சிக்கல அந்த பொண்ணு அப்படிங்கிறாங்க. அதுக்கு தினேஷ் சொல்கிறாரு, நீங்கள் வேறு அவங்கக்குள்ளே பூர்ணிமா மாயாக்குள்ளே பிரச்சனை வந்துட்டாக்க இந்த பொண்ணு தானாக வெளியில் வந்துடும். இப்போயே பாருங்கள், பூர்ணிமா வந்து அர்ச்சனா கூட சேர்ந்துட்டு பேசிகிட்டே இருக்குது. எனக்கு நேராகவே மாயா என்ன சொல்கிறாங்கன்னா, நீனே என் ஃப்ரெண்டு கூட ஓயாமல் பேசிகிட்டே இருக்கிற, எனக்கு ரொம்ப ஜெலஸியாக இருக்குது அப்படின்னு பேசுகிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ளே பிரச்சனை வந்தால் அப்போ தானாக ஜோவிகா வெளியில் வந்து அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டி கேமை விளையாடுவாங்க அப்படிங்கிறாங்க. இதே தாங்க அர்ச்சனாவும் விசித்ராவும் பேசிகிட்டு இருக்காங்க. விசித்ராவும் அர்ச்சனாவும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து என்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கிறது எனக்கே ஒரு வித்தியாசமாக தான் படுது. ஆனால் என்கிட்ட ஃப்ரெண்டாக இருந்தால் நான் ஃப்ரெண்டாக இருப்பேன், என்னை பற்றி ஏதாவது பேசுனாங்கன்னா நான் அவங்கக்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விசித்ராவும் கேர்ஃபுல்லாக இரு, ஏன்னா அவங்கள பற்றி தெரியும் அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க பூர்ணிமா மாயா ஏதாவது கேம் பிளான் போட்டு அர்ச்சனாவை துரத்துறதுக்கு ஐடியா பண்ணுறாங்களா, இல்லை நிஜமாலுமே அவங்கெல்லாம் மாறிட்டு ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது ஒரு கமெண்ட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. அப்புறம் இந்த கேங்கை விட்டு ஜோவிகா வெளியில் வருவாங்களா? அர்ச்சனா வந்து அவங்களோட கேம் பிளானை புரிஞ்சுப்பாங்களா? என்ன நினைக்கிறீங்க?